வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வேற லெவல் வெறித்தனமான இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ என்ன இயர்பட்ஸ்னா போட் நிர்வாணா ஏர். ஸோ 2000 ருபீஸ்க்கு இப்படியெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுக்கலாமாங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெறித்தனமான ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாலுமே இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கா இல்லை வந்து சும்மா ஒரு மார்க்கெட்டிங் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ பாக்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக நல்லா குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக போட்டோட பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டோட பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரான பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல். பொதுவாக போட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோஸ்ட்டாக அவங்க எல்லா இயர்பட்ஸும் சைனாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை, நமக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்கு. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா போட்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேசிவ் 120 hours ப்ளே டைம்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ நான் இதோட சீலை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ சீல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நைஃப் தேவையில்ல, அப்படியே கையிலேயே ஓப்பன் பண்ணிடலாம். அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சீல் வந்து இருக்குது. ஸோ இதையும் நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சீல் இருக்குது. இதை நம்ம வந்து நைஃப்லேயே வந்து கட் பண்ணிடுவோம். ஓ வாவ், இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. செம ப்ரீமியமாக வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிரான்ஸ்லூசன்ட்டான கவரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக வந்து இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் அண்டு டைப் சி கேபிள் எல்லாம் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேக்கிங்க்கு நம்ம வந்து 10 out of 10 வந்து கொடுத்துடலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குது. போட் ஸ்டிக்கர் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், இது வழக்கமாக எப்பயுமே தர போட்டில் சேம் யூசர் மேனுவல் தான் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து இருக்குது. சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து 2 days வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு சூப்பரான வேறு லெவல் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரீசெண்ட் டைமில் டெஸ்ட் பண்ணதுலே இந்த இயர்பட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஸ்மூத்தான வேறு லெவல் மேட் ஃபினிஷ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரீஜியனில் வந்து மெட்டாலிக் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக யூனிக்காக சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து ரீசெட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து ஹிஞ்சு குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ பொதுவாக 2000 rupees ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹிஞ்சு குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இயர்பட்ஸோட கொஞ்சம் இன்னுமே பெட்டராக வந்து இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து டெக்ஸ்டிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலாக இது மட்டும் எனக்கு பிடிக்கல. இது மேபி இங்கே வந்து கீழே எங்கேயாச்சும் இங்கே வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் நமக்கு வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் இருக்கிறனால பர்சனலாக எனக்கு இதோட ஃபிட்டில் வந்து எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சம பக்கம் நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் சைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 120 hours பெரிய பேட்டரி லைஃப் இருக்கனால இது ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸ் பேட்டரி லைஃப் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் டச் கண்ட்ரோல்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து டச் கண்ட்ரோல்ஸ் நல்லா சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. அதெல்லாம் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் நான் இப்போ வந்து டிஸ்பிளேல வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் வந்து பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. எனக்கு பர்சனலாக இந்த இயர்பட்ஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அதில் நமக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ்க்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா திரும்பியுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எந்த போட் இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்காது. ஆனால் இதில் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேருந்து ப்ளூடூத் 5.2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் போட்டோட இன்ஸ்டன்ட் வேக்கன்ட் பேர் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆஸ் யூஷுவல் எல்லா போட் இயர்பட்ஸில் இருக்க மாதிரி இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து
ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்குள்ளே இது பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வாட்டி நமக்கு வந்து 2 விஷயம் புதுசாக வந்து கனெக்டிவிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா போட் இயர்பட்ல நமக்கு வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேருக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்கனால ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குயிக்காக ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து பேர் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து இன்இயர் டிடெக்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்துருக்கனால நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து போட்டுட்டு மியூசிக்கோட படம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து காதுலேருந்து வெளியே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஸ் ஆயிரும். அந்த ஃபங்க்ஷன் தான் இந்த இன்இயர் டிடெக்ஷன். அது போக நமக்கு வந்து ரேஞ்ச் வைஸ் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஈஸியாக அவங்க சொல்கிற மாதிரி 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஒரு ஆடியோ கோடேக்குன்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடேக் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து IP-X4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பீஸ்ட் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் ஒரு 60 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு வேற லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். அதனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு பேட்டரி லைஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 இயர்ஸ்க்கான ஒரு பெரிய மேசிவான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கேஸோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 600 mAh வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா இது வந்து 24 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டரலாக ஒரு சில நெக் பேண்டில் இருக்க பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த குட்டி இயர்பட்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 70 mAh வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸ்லாம் நமக்கு வந்து 60% வச்சு கிடச்ச ரிசல்ட்ஸ்னு வந்து போர்ட் வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 60% மேலே வச்சா மேபி இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து கம்மியாக கிடைக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி லைஃப் வந்து நல்லா தாறுமாறாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து குவாட் மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக், அப்புறம் லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இதில் வந்து ENX டெக்னாலஜியுமே வந்து இருக்கு. அதனால அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் நிர்வாணா ஐயான்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பர் பயோனிக் சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நார்மல் மோடில் வச்சு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் நல்லா பேலன்ஸ்டாக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ட்ரெபிள் பார்த்தீங்கன்னா நார்மல் மோடில் வந்து பெட்டராக இருக்குது. இதே நம்ம வந்து அந்த சூப்பர் பயோனிக் சவுண்ட் புக்கு போயிட்டோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா பூஸ்டடாக வந்து இருக்குது. ப்ளஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஸ்டேஜிங் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் வைடராக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக படம் பார்க்குறதுக்கோ அப்படி இல்லைனா யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து நார்மல் மோடே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்து சாங்ஸ் கேட்குறப்போ நீங்கள் வந்து அந்த சூப்பர் பயோனிக் சவுண்ட் மோடுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி நல்லா வெல் பேலன்ஸ்டாக நல்லா சூப்பராக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2000 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருத்தான்னு கேட்டிங்கன்னா 100% 2000 rupeesக்கு வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா வேற லெவலில் நல்லா டியூரபிளாக அதே சமயத்தில் நல்லா ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது. அப்புறம் கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வேற லெவலில் வந்து இருக்குது. அப்புறம் பேட்டரி லைஃப் பற்றி சொல்லவே தேவையில்ல, தாறுமாறாக வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இதில் வந்து கேமிங் மோட், அப்புறம் கூகுள் ஃபாஸ்ட்பேர், அப்புறம் இன்இயர் டிடெக்ஷன், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இயர்பட்ஸ் வந்து 2500 rupees கூட வருதுன்னு வந்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா போட் வந்து இப்போ வந்து இந்த 2000 rupees ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து ஒரு புது பெஞ்ச் மார்க் இந்த இயர்பட்ஸ்ல வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். அதனால தாராளமாக நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.